அவரு அதுக்கு எதுவும் ரியாக்ட் பண்ணல. இன்னும் இந்த அம்மா இப்பதானே சொன்ன யாரும் மார்க் பண்ணக்கூடாதுன்னு, எப்படி நீங்க அவரை வந்து அது மாதிரி ஒட்டுறன்னு சொல்லுவீங்கன்னா எல்லாரும் சொல்றாங்க. கெமி எல்லாம் எழுந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க, சபரி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அப்பெல்லாம் இந்த அம்மாக்கு தப்பா தெரியல. பண்ணோடனே வேற வழியில இல்ல. ஏன்னா அது பார்வதை இவங்க பேசலாம்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா பார்த்து எழுந்து பேசினது கெமி, சபரி இவங்க எல்லாம் பேசினோடனே சரி ஓகே, நான் வந்து இது மாதிரி வேணாம் பண்ண வேணாம்னு பார்த்தேன். அது விக்கல்ஸ் விக்ரம்க்கு அஃபண்ட் ஆகலைன்னா ஓகே அப்படின்னா இல்ல நானுமே ஃபன்னா தான் எடுத்துக்கேன், எனக்கு ஒன்றும் அஃபர் ஆகும். அது பாரு சொன்னாதான் அவருக்கு அஃபெக்ட் ஆகும், சபரியோ கெமியோ சொன்னா ஆகாது இல்ல. அதனால வந்துட்டு அவருமே ஒன்று சொல்லணுன்னே இதுதான் சொன்னாது. நான் வந்து வெளியில இருந்து எபிசோட் பார்த்துட்டு வந்ததுனால, நீங்க கேவலமா ஆடினதுனால, அப்படி இருந்ததுனால, எப்ப பாரு மாக்கிங் கத்துறது செய்யறது அப்படின்னு பண்ணதுனால நான் இதுவுமே என் மைண்ட் செட்டுக்கு அப்படிதான் கொண்டு போயிட்டேன். ஸோ அதனால வந்துட்டு இது வந்து எனக்கு அப்படி தோணுச்சு. மேபி எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னேன். இது ஓகேன்னு சொல்லிட்டு சபரி அந்த இடத்துல அப்பதான் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா வியானா சொல்லுவாங்க, இது ஒன்றும் ஸ்கூல் கிடையாது. ஏன்னா அந்த ஒட்டுறன்னு சொல்லிட்டு எல்லாம் கிண்டல் பண்ணி சிரிச்சாங்க. கிண்டல் கூட பண்ணல, அது ஃபன்னியா பண்ணாங்க. அவரே ஃபன்னியா தான் எடுத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டாரு விக்கல்ஸ் விக்ரம். இவங்க தான் ஓவர் ஆக்ஷன் போட்டு ஓவர் ரியாக்ட் பண்ணாங்க. திவ்யா தான் அது பண்ண வேணாம்னு சொல்லி 5 நிமிஷம் அவள் அதுக்குள்ள பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கெமி வந்து அவங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க, சபரி எழுந்து சொல்லுவாங்க. அப்பதான் வியானா கேட்கறாங்க, இது ஒன்றும் ஸ்கூல் கிடையாது, யாரும் வாயில கையை வச்சு உட்கார தேவையில்ல, இது ஒன்றும் ஸ்கூல் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் பாரு எழுந்தா சொல்லுவாங்க, நீங்க தானே சொன்னீங்க ஒரு ஹெல்த்தி கான்வர்சேஷன் பேசலான்னு. அப்போ பேசும்போது இந்த மாதிரி ஃபன்னியா வருது செய்துன்னா அது ஓகே தானே அப்படின்னும் போது அப்போ கெமி சொல்லும் போது கேட்பாங்க, சபரி சொல்லும் போது கேட்பாங்க. அதெல்லாம் எபிசோட்ல வரல, ஐ மீன் ப்ரோமோல வரல. வியானா பேசினதும் பாரு பேசினதும் மட்டும்தான் வந்துச்சு. இந்த அம்மாவை கொஸ்டின் பண்ணா இந்த அம்மாவுக்கு பிடிக்க மாட்டேங்குது. பாருவை ட்ரிகர் பண்ணா பாரு ஒத்துக்கணும்னு சொல்ற அதே கும்பல் பாரு ஹேட்டர்ஸோ அன்பு கேங் லவர்ஸோ இப்ப இந்த அம்மாவை கொஸ்டின் பண்ணாலும் இந்த அம்மாவுக்கு பிடிக்கலன்னா அப்ப எல்லாருக்குள்ளயும் ஒரு ஈகோ இருக்குல்ல, அவங்கவுங்க காட்டுற விதம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை அக்செப்ட் பண்ணிக்கிற விதம்னு ஒண்ணு இருக்குல்ல அப்படின்னும் போது இந்த அம்மாவோட டாலரன்ஸ் லெவல்லாம் ஒன்றும் ஜாஸ்திலாம் கிடையாது. பாருக்கு இருக்க டாலரன்ஸ் லெவல் அளவுக்கு இல்லை. பாருக்கு டாலரன்ஸ் லெவல்னு சொல்லும் போது அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி அதுலேருந்து அவங்க திருப்பி வருவாங்க, அவங்களும் கத்ததான் செய்வாங்க. அப்போ நீங்க கத்துனது சரின்னா பாரு 10 பேர் ஒன்னா வரும்போது ப்ரெஷர் பண்ணும்போது அவங்க அதை ஹேண்டில் பண்ற விதமோ இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை. வெறும்னே நீங்க அவங்க ஒட்டுறன்னு சொன்னாங்க, சிரிச்சாங்க. அதுக்கு எதுக்கு உங்களுக்கு அஃபண்ட் ஆயிடுச்சு? ஏன்னா நீங்க சொன்ன ஒரு வேலையும் நீங்க ஒரு தலையா அந்த இடத்துல நிக்கிறீங்க, உங்களை இன்சல்ட் பண்ணாம நீங்க உள்ளுக்கு எடுத்துக்கிட்டீங்க. இல்ல நீங்க ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல அதை பாக்குறீங்க, உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ் அது ஒரு ஃபன்னியா தெரியுதுன்னும் போது எல்லாருக்குமான பெர்ஸ்பெக்டிவ்ஸ் எல்லாருக்குமான வேல்யூஸ் எல்லாமே வேற வேறன்னும் போது மற்றவங்க வேல்யூக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்ற இடத்துல பாரு மட்டும் தப்புன்னு திருப்பி பாரு மட்டுமே டார்கெட் பண்ணி அடிக்கிறது சரியில்லை அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. இந்த ஒற்றன் விஷயமும் ஒன்று. இன்னொன்று வந்து இந்த டிபார்ட்மெண்ட் பிரிக்கிறதுலேயும் அவங்க கன்ஃபியூஸ் ஆனாங்கன்னு சொன்னா இல்லைங்களா? அப்பயுமே வந்து இவங்க பிக் பாஸ் இப்படி தான் சொன்னார், தன்னிச்சையாக முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்கிற இடத்துலையும் வியானா பாரு மற்றவங்க எல்லாம் பேசும்போது அதையும் அவங்க காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. ஸோ இவங்க சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும், நான் தான் இங்கே தலை சொல்கிறத இஷ்டம் தான் கேளுங்க இல்லை கேட்காதீங்கன்னு சொன்னதெல்லாம் இவங்களுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட யாரும் பேசக்கூடாதுன்னு, முக்கியமாக பாரு பேசவே கூடாதுன்னு இவங்க நினைக்கிறாங்க. அப்போதான் சொல்லுவாங்க, நீங்கள் தானே ஹெல்த்தி கான்வர்சேஷன் சொன்னா நீங்க ஒரு தலையா வந்திருக்கீங்க, இப்படி அப்படின்னு இது எங்களுக்கு நான் வந்து இத்தனை வாரமா நாங்க இருக்கோம், எங்களுக்கு பிக் பாஸ் சொன்னது அப்படின்னு சொல்லும்போது உங்களால அதை ஏத்துக்க முடியல. அடுத்த நிமிஷம் பிக் பாஸ் கவுண்டர் கொடுக்குறாருல, இந்த மாதிரி தப்பு பண்றீங்க, அப்ப நீங்க தான் தனிச்சா முடிவு எடுக்கணும்னு. அப்ப நீங்க செஞ்ச தப்ப ஒத்துக்கணும் தானே. திருப்பி அதை சரி பண்ற மாதிரி பேசுனீங்கன்னா எல்லாருக்குமே ஈகோ இருக்குங்க, யாருமே அவங்கவுங்க செஞ்ச தப்ப ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குள்ளயும் இருக்கணும். ஆனா அது ஸ்டார்டிங்கே ஒத்துக்கலனாலும் உடனே அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல ஒத்துக்கலனாலும் அதுக்கப்புறம் உட்காந்து ரியலைஸ் பண்ணோங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. அது அந்த வீட்டுல யாருக்கும் கிடையாது, இவங்க வைல்டு கார்டு என்ட்ரியா உள்ள வந்தவங்களுக்கும் சுத்தமா கிடையாது. பெருசா பார்வை தப்புன்னு சொல்லி அடிச்சு ஒரு கேம் ஆடலாம் தான் வந்திருக்காங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப நாளைக்கெல்லாம் தாக்கு பிடிக்காது, மிஞ்சி போன சரக்கு இருக்கிற 4 நாள் வரைக்கும் தான் தாக்கு பிடிக்கும். இப்படி ஒண்ணு இருக்கா. இதுக்கப்புறம் வந்து இப்படி இந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது அதே லிவிங் ஏரியால சபரி வந்து சொல்றாங்க, இந்த மார்க் பண்ண செஞ்சதால வெளில பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னாங்க இல்லைங்களா? ஸோ வந்து இதே மாதிரி இப்போ அந்த ஒற்றன் சொன்னது எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு. அப்படிலாம் சொல்லும்போது சபரி வந்து சொல்வாரு, நீங்க நேற்று வந்தீங்க டாஸ்க் வைஸ் எல்லாரையும் வந்து நீங்க ஆடுற கேம் இப்படி இருக்கா அப்படி இருக்குன்னு எல்லாம் சொன்னீங்க, கேவலமா வெளில போயிருக்கு, ஒண்ணுமே வந்துட்டு வெளில ப்ராப்பரா போகல அப்படி இப்படின்னு சொன்னீங்க, அது அதோட முடிஞ்சிச்சு, அதோட விட்டுருங்க, திருப்பி சொல்லி டீமோட்டிவேட் பண்ணாதீங்க அப்படின்னு யார் சொல்றது? சபரி திவ்யா கிட்ட சொல்லுவாரு. அந்த லிவிங் ஏரியால இந்த கேப்டன்சி பத்தி அந்த டிபார்ட்மெண்ட் பத்தி பேசுற இடத்துல அதுவும் வரும். அப்ப நீங்க திருப்பி அதை சொல்லி எங்களை டிமோட்டிவேட் பண்ணாதீங்க அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அப்போ வந்து நான் ஒன்னும் டிமோட்டிவேட், அப்போ வந்து பாரு எழுந்துக்க பார்ப்பாங்க. அப்போ வந்து முதல்ல அவர் பேசி முடிட்டு அவர் பேசின அப்புறம் பேசுங்கன்னா அப்புறம் அவர் பேசிட்டு உட்காந்துருவாரு. அதுக்கப்புறம் வந்து இவங்க அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன்னு வருவாங்க. ஏன்னா பாரு நிக்க வைப்பாங்க கொஞ்ச நேரம், ஏன்னா வந்து என்ன சொல்றது வெயிட் பண்ண வைப்பாங்க. நான் சொல்லி முடிக்கிறேன் அப்புறம் நீ சொல்லு அப்படிங்கிற மாதிரி பாருக்கு ஸ்பேஸே கொடுக்காம. நான் டிமோட்டிவேட்லாம் பண்ணல, இருக்கிறத தான் நான் பார்த்தேன் சொன்னேன்னா சரி ஓகே, நேற்று டாஸ்க் கொடுத்தாங்க எங்களுக்கு செஞ்சோம் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும். அப்போ சபரி எழுந்து எதுக்கு சொல்றாருன்னா கேவலமா போயிருக்கு, குரூப்பிசமா போயிருக்கு, நீங்க கேமே ஆடல, கனி குரூப் நம்ம ஃபான் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னதை உறுத்துனதுனால தானே அவர் அப்படி சொன்னாரு.
இந்த குரூப்பிசம் பேர் வெளில தப்பா போயிருக்கு, திட்டு வாங்குறாங்க, மானம் போயிடுச்சு அப்படின்னு. அப்போ பாரு விஷயம்னு வரும்போது அவங்களுக்கு ஒரு விஷயம் வெளில தப்பா போயிருக்குல்ல. அப்ப அந்த விஷயத்த பத்தி திருப்பி திருப்பி உள்ளுக்கு பேசிக்கிட்டே இருந்து குரூப்பிசம் கூட பெருசா பேசுறதில்ல யாரும். ஏன்னா அங்க இருக்கதே மொத்தமே அந்த குரூப்பிசம் குரூப் தான் மெஜாரிட்டி. ஆனா அந்த பாரு விஷயம்னு வரும்போது மட்டும் அங்கங்க கும்பல் கும்பலா உட்காந்துட்டு தனித்தனியா உட்காந்துட்டு பேசுறாங்கல்ல. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுச்சு, என் விஷயமோ என்கிட்ட சொன்னீங்க, நான் ஓகேன்னு சொல்லிட்டேன், இல்ல நான் என்னமோ பண்ணிக்கிறேன், அது என் பிரச்சனை, நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், என் லைஃப் என் கரியரு, நீங்க வந்துட்டு இதுக்கு மேல நீங்களும் மத்தவங்களும் நானும் அந்த அந்த பர்சனை சொல்லிச்சு, நானும் அந்த பர்சனும் சம்மந்தப்பட்டு அதை நாங்க பண்ணிக்கிறோம் பேசிக்கிறோம் என்னமோ பண்ணிக்கிறோம் எங்க பர்சனல், இனிமே இந்த வீட்டுல அதை பத்தி இதுக்கு மேல யாரும் பேசக்கூடாது, இது என்னோட விஷயம்ன்றதை நான் இங்க சொல்லிடுறேன். ஸோ இதை பத்தி எனக்கு முன்னாடியோ பின்னாடியோ யாரும் இதை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு அந்த பொண்ணு ஒரு பாயிண்ட்டை வச்சா என்ன தப்பு? சபரி அந்த குரூப்பிசம் பத்தி மானம் போதுன்னு கனியக்காக்காக, எஃப்ஜேக்காக, கெமிக்காக, ரம்யாக்காக சேர்த்து வச்சு ஒன்று பேசினார்ல. அப்போ அந்த பொண்ணுக்காக பேச யாரும் இல்லைன்னா அந்த பொண்ணு தனக்காக எழுந்து இனிமே என் விஷயத்தை பத்தியும் யாரும் பேசக்கூடாதுன்னு சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? அப்போ அது பேசும்போது இவன் நடுவில் எழுந்துக்கிறான். யாரு? அந்த புதுசு ரவுடி வந்திருக்கான்ல உள்ள, அவன் பிரஜனு, அந்த இன்னொரு புது ராஜமாதாவோட ஹஸ்பண்ட், அவன் வந்திருக்கான், அவன் எழுந்துக்கிறான். அப்போ வந்து பாரு சொல்றாங்க, நான் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ண பேசணும்னு, அப்ப வெயிட் பண்ணுங்கன்னா, அப்போ உடனே அவன் பிரஜன் வந்து என்ன சொல்றான்னா, எகிரிட்டு வரான். திருப்பி அவன் ரவுடி கமருதீன் மாதிரி எகிரிட்டு வரான். அது அவங்க சொல்லட்டும், பேசக்கூடாது. ஏன்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே சபரி பேசும்போது அவர் பேசி முடிச்ச அப்புறம் பாருவை பேச சொன்னீங்க. இப்போ பாரு பேசும்போது பாரு பேசி முடிச்ச அப்புறம் தானே நீ பேசணும். அப்போ வினோத் பக்கத்துல சொல்றாரு, இப்பதானே அவங்க சொன்னாங்க பேசி முடிச்ச அப்புறம் பேசணும், அது அவங்க சொல்லட்டும். எழுந்து நின்று பாரு பிரஜன் பாரு பக்கத்துல அந்த சைடு வினோத் ஒன்னு எகிரிட்டு வரான், அது அவங்க சொல்லட்டும். தலை அவங்க சொல்லட்டோம்னா அப்ப என்ன கூட்டுக்கலவா நீங்க கேம் ஆடுறீங்களா? அப்போ அவங்க சொல்லட்டோம்னா அப்போ பார்வதி நீ உட்கார் ஃபர்ஸ்ட் பிரஜன் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பிரஜன் சொல்றாரா? அப்போ உங்களுக்கு ஒரு அப்போ அங்க ராஜமாதா பண்ண அதே தான். உங்களுக்கு உங்க குரூப்புக்கு ஒரு நியாயம், மற்றவங்களுக்கு ஒரு நியாயம். நியாயமா பார்த்தா பக்கத்து ஒருத்தர் 1 by 1 சொல்லணும்னா பாரு சொல்லி முடிச்ச அப்புறம் தானே நீ சொல்லணும். அப்புறம் எதுக்கு நீ வந்து ஊருக்கு முன்னாடி முந்திக்கிட்டு வர? அதையும் அவங்க சொன்னாலுமே தலை சொல்லட்டும்னா தலை உங்களுக்கு வக்காலத்து வாங்குமா? நீங்க வாழா இருப்பீங்களா தலைக்கு? நீங்க தலையா இருந்தா அவங்க வாழா இருப்பாங்க, அவங்க தலையா இருந்தா நீங்க வாழா இருப்பீங்க. எப்படி அந்த கனி குரூப்ல இருந்த மாதிரியே அதுலயே பக்காவா தெரியல என்ன குரூப்பிசம்னு. நம்ம நல்ல ஒரு ஞானி எதுவும் பேசுறாரு, பார்த்துட்டு வர நாமினேஷன் ப்ராசஸ் நல்லவர் ஞானியும் அதுக்கப்புறம் அந்த விக்கல்ஸ் விக்ரம் அந்த குள்ள நிறைய வந்து நிற்குது. திவாகர் தான் சொல்லுது, ஏன்னா லாஸ்ட் வீக் நடந்ததான். லாஸ்ட் வீக் நடந்ததா முடிஞ்சது பேசக்கூடாதுன்னு சொல்லி ஒருத்தர் அவங்கவுங்க தேவைக்கு சொல்லிக்கிறீங்க, நாமினேட் பண்ணுவோம், திருப்பி அந்த லாஸ்ட் வீக் எடுக்கிறீங்கன்னா இது இந்த ஷோ அப்படிதாங்க போகும். அப்போ அது பாருக்கான ஒரு நியாயம், மற்றவங்களுக்கான ஒரு நியாயம், எல்லாருக்கும் ஒரு நியாயம் தான். அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பாரு செய்து மட்டும் தப்புன்னு சொல்றதுல பிரயோஜனம். எல்லாமே அந்த வீட்டில் வெஞ்சன்ஸோட தான் அலையிறானுங்க, எல்லாம் டாக்ஸிக்காக தான் இருக்கானுங்க. அதுக்கேற்ற பதிலடியே பாருவும் கொடுக்குதுன்னும் போது அந்த பொண்ணு மட்டும் பொறுமையாக போகிறதுக்கு, ஏன்னா அங்கே வடை சாப்பிட்டு போகிறதுக்காக வந்துச்சு. அந்த பொண்ணு வாயாடிட்டு கேம் ஆடுறதா வந்துச்சுன்னா அந்த பொண்ணு ஆடுது, அந்த பொண்ணு தீர்க்கு சாமர்த்தியம் வாயாடுது. உங்களுக்கு போய்ஸ் இருந்தால் வாயாடுங்க, இல்லைன்னா கம்முன்னு இருங்க, அவ்வளோதான். அப்போ வந்துட்டு இந்த இடத்துல வந்து அவ சொல்லுவாளா பாரு இந்த மாதிரி பர்சனல் பேசாதீங்கன்னு, அது பேசிட்டா உக்காந்துட்டா பேச வேணான்னு. அப்போ திருப்பி பிரஜன் அதை தான் எடுப்பாரு. நேற்று எங்களுக்கு டாஸ்க் கொடுத்தாங்க, செஞ்சாங்க, பண்ணாங்க, நீங்களா வந்து தான் நைட்டு கேட்டீங்க, அதுக்கப்புறம் தான் நாங்கள் சொன்னோன்னா அதெல்லாம் அந்த பொண்ணு இல்லைன்னு சொல்லவே இல்லை. நேற்று பேசணும் முடிஞ்சிடுச்சு, இதை நான் ஒரு வீடியோலையும் போட்டிருக்கேன். நைட்டு வந்து பேசியிருப்பாங்க, ஓகே தெரிஞ்சுக்கும். ஏன்னா கேட்டு தெரிஞ்சது சபரியும் தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு என்ன வெளில எப்படி போகுதுன்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா திவ்யா அவங்கெல்லாம் உள்ளே வரும்போது பிரஜின்னா சபரியும் பாருவும் தான் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. வெளில எப்படி போகுது என்னன்னு அவரும் தான் ஆரம்பிப்பார், இவங்க பாருவும் தான் கேட்பாங்க எப்படி என்ன ஆச்சுன்னா. அப்புறம் நைட்லேயும் வந்து தனியாக வந்து பாருவும் திவ்யாவும் பேசுவாங்க. அப்போ எப்படின்னு சொன்னோடனே அவங்க அதை சொல்லியிருப்பாங்க, உங்கள் அம்மாலாம் இதை பார்த்து எப்படி நினைப்பாங்க அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. அப்போதைக்கு அவங்க டவுன் ஆவாங்க. திருப்பி காலையில் வந்து நான் அது ஒரு வீடியோவை போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்க. அப்போ பாருக்கும் திவ்யாவுக்கும் ஒரு கான்வர்சேஷன் போகும். அந்த இடத்துல உண்ணாவிரதம் இருக்கியா, ஸ்ட்ரைக் பண்றியான்னா கேட்டு ட்ரிகர் பண்ணி விட்டது திவ்யா தான். அப்பதான் அவங்க சொல்லுவாங்க, நைட்டு பேசிட்டோம், நீங்களும் அதை பத்தி பேச வேணாம்னு சொல்லிட்டீங்க, நானும் பேச வேணாம்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இப்போ நீங்க சாப்பிட்றீங்களான்னு வந்து கேட்குற அந்த கான்வர்சேஷனை ஏன் இப்படி வேறையா மாத்துறீங்க, இதோட இதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க, பேசாதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா திருப்பி வந்துட்டு அங்கங்க அவங்கவுங்க பேசுறத அவங்க பார்த்துருக்காங்க. வெளில அங்க பிரஜனும் சாண்ட்ராவும் பேசுவாங்க, இவங்க திவ்யாவும் போய் அங்க பேசி இவங்க கிட்ட பாரு கிட்ட பேசிட்டு, காலையில பாரு கிட்ட பேசும்போது வியானா பக்கத்துல இருப்பாங்க, திவாகர் பக்கத்துல இருப்பாரு. பேசிட்டு பிரஜன் சாண்ட்ரா கிட்ட போய் பேசினது இவங்க தான். இப்போ கேப்டன்சியா இவங்களே வந்ததுக்கு அப்புறம் இங்க வந்து இன்னொன்னு இருக்குல்ல, இந்த விக்கல்ஸ் விக்ரம் உளவாளியா போட்டிருக்காங்க, அந்த ஆள் என்னத்த சொல்லுவான்னு தெரியும். அவனுக்கு வந்து பார்வை தான் அவனுக்கும் டார்கெட் பண்ணணும், அவனுக்கும் கேம் ஆட போய்ஷி கிடையாது. பார்வை பார்த்தா அந்த வீட்டில் பாதி பேருக்கு பொறாமையா இருக்கு. அந்த பொண்ணு தான் கண்டென்ட்ல வருது, அந்த பொண்ணு தான் ப்ரொமோல வருது, அந்த பொண்ணு மட்டும் தான் கேம் ஆடுதுன்னு ப்ரொமோல இருக்கு. உங்களுக்குலாம் போய்ஷி இல்லைன்னா அதுக்கு அந்த பொண்ணு என்ன பண்ணும்? போய்ஷின்னா முன்னாடி நின்று தைரியமா ஆடுங்க, நீங்க ஆட மாட்டீங்க, அந்த பொண்ணு ஆடுது, அதுக்கு அவன் என்ன பண்ண